ग्रहण करो। एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविषयाणां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्यङ्गैश्चक्षुवाग्मस्तनूभिः यस्येन देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு கோபால பூர்வதாபினி உபனிஷத்தினுடைய 4வது மந்திரத்தை சிந்திக்கலாம். இங்கே குரு யார்? சிஷ்யர்கள். குரு வந்து பிரம்மா, சிஷ்யர்கள் வந்து ரிஷிகள். ரிஷிகள் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. மேலும் தொடர்ந்து கேட்குறாங்க. இன்னைக்கு 4வது மந்திரம் தது ஹோச்சுஹு. மறுபடியும் அவர்கள் ஹோச்சுஹு கேட்டனர். கஹ கிருஷ்ணக, யார் கிருஷ்ணங்கிறது யார்? கோவிந்தச்சோ அசாவைத்தி, கோவிந்தன்னு யாரை சொல்கிறாங்க இப்படி? கோபீஜன வல்லப, அப்புறம் கோபியர்களுக்கெல்லாம் வல்லபனாக இருக்கிறான், பிரியமானவனாக இருக்கிறார். அது யார்? சக்கக கா ஸ்வாகா இது, யார் ஸ்வாகான்னு சொல்கிறாங்க? அவங்க யார்? ஸ்வாகா யார்? இந்த உலகத்தை இயக்கக்கூடிய, மனிதனை இயக்கக்கூடிய, சகல ஜீவராசிகளை இயக்கக்கூடிய, பிராணனை இயக்கும் ஒரு சக்தி, தெய்வசக்தி, பிரம்மசக்தி, பல வார்த்தைகள் இருக்குது அந்த மாயா. அதில் ஒரு பேர் ஸ்வாகா. இப்போ மனிதன் செயல்படுற மாதிரி இருக்கும். மனிதன்னா சித்து. மனிதன் சித்தானா, சித்துங்கிறது பிம்பம், சத்து தான் ஆதாரம், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறது. சாட்சியாக இருக்கிறது அசையாது, ஆதாரமாக இருக்குது. அதனுடைய பிம்பம்தான் சித்து. அலை, நிலை அலைன்னு சொல்கிற மாதிரி நீரே அலையாக இருக்குது, நீரே நிலையாக இருக்குது. நீர் தான், கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் தான் நிலையாக இருக்குது, நீர் தான் அலையாக இருக்குது, நீர் தான் நுரையாக இருக்குது. அதான் நாம் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் சத்து சித்து சிதாபாசம்னு அப்படி சொல்லுவோம். சிதாபாசங்கிறது உடம்பு, சித்துங்கிறது சைத்தன்யம், அந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒரு சித் சக்தி. சத்து அதுக்கு ஆதாரம். சத்து ஆதாரம், சித்து அதனுடைய பிம்பம், சிதாபாசம் அதனுடைய பிம்பம். சத்தினுடைய பிம்பம் சித்து, சைத்தன்ய சக்தி, அம்பாள், மனம், புத்தி, அகங்காரம், சூக்ஷ்ம உடம்பு. 3 உடம்புமே ஜடந்தான். ஆனால் 3 உடம்புக்கும் 3 உடம்பை இயக்கிறது பிராணன். பிராணனும் ஜடந்தான். பிராணனை இயக்கிறது சித் சக்தி, சைத்தன்ய சக்தி. அது யாருன்னு கேட்டால் பிரம்மத்தினுடைய பிம்பமே. பிரம்மத்தினுடைய சங்கல்பத்தை செயல்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ். இப்போ அதை கேட்டால் நான் சங்கல்பம் பண்ணவே இல்லைங்கோ, இதை கேட்டால் நான் செயல்படவே இல்லைங்க. அதை கேட்டால் நான் சங்கல்பம் பண்ணவே இல்லைங்கோ, இதை கேட்டால் நான் செயல்படவே இல்லைங்கோ. ஏன்னா நான் மாயா, நான் வந்து 0, 0. எனக்கு வேல்யூ இருக்கா? இருக்குது.
ஆனால் வேல்யூ இல்லை. நேரடியாக பார்த்தா எனக்கு வேல்யூ இல்லை, யாரோடாவது சேர்ந்தனா எனக்கு வேல்யூ அதிகமாகிடும். 9 0 இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒரே 1 போட்டால் போதும், 100 கோடி ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த மாயாசக்தி அது பேர் தான் ஸ்வாகா, அது பிராணனை இயக்குது. பிராணனை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க, இந்த சித்தை பற்றி யாருமே பேசாது. டே 1லேருந்து அடியேன்னு சொல்லிக்கிட்டே வரேன். இன்னும் முருகப்பெருமானுடைய கருணையினால் நமக்கு இந்த சைத்தன்ய சக்தியினுடைய சூக்ஷ்மம் புரிஞ்சதுனால ரொம்ப தெளிவாக சித்துன்னு சொல்கிறோம். இதை மறுத்து யாராலும் பேச முடியாது. நான் 1000 மந்திரம் பார்த்துட்டேன். சித்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, சித்த சிதாபாசன்னு பேசிட்டு போயிடுவாங்க, சத்தை பற்றி பேச மாட்டாங்க. சத்தை பேசுனா சித்தை பற்றி பேசுறது இல்லை. சத்துனா சாட்சியை பேசுகிறாங்க. ஒரு கூட்டில் 2 பறவை, ஒன்று சாப்பிடும், ஒன்று சாப்பிடாது, ஒன்று அனுபவிக்கும், இன்னொன்று அனுபவிக்காது. அந்த அனுபவிக்கிறது யார், அசைகிறது யார்? ஒன்று அசையும், ஒன்று அசையாது. அந்த அனுபவிக்கிறது யார், அசைக்கிறது யார், அசைகிறது யார்? கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஒன்று நான் கர்த்தா நான் போக்தா, ஒன்று கர்த்தா போக்தா. இதில் தான் நிறைய பேர் வேதாந்தம் புரியாமல் ஓடி போகிறது, துண்டை காணும் துணியை காணும். பெரிய பெரிய மகானுபாவுகளுக்கெல்லாம் வேதாந்தம் புரியாமல் போன காரணம் என்னென்னா, நுட்பமாக அவங்களால இந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக அதான் சொல்லுதே, வேதமே தான் சொல்லுதே, நீ அறிவை வச்சுலாம் பிடிக்க முடியாது தம்பி. பக்தி, ஸ்ரத்த, குரு கிருப்பா, ஈஸ்வர கிருப்பா, சாஸ்திர கிருப்பான்னு 3 கிருப்பா வாங்கினா தான் இந்த சூக்ஷ்மம் புரியும். பிரம்மம் தரிசனமாகும். பிரம்மத்தை உணர்வு நிலையில் நீ அனுபூதி செய்யலாம். மற்றபடி முயற்சியும் வச்சுக்கிட்டு எனக்கு திறமை இருக்குது, நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பயிற்சி பண்ணுறேன், தவஷ் பண்ணுறேன்னாலாம் நடக்காது. அப்போ சத்து ஆதாரமாக இருக்குது, அசையாமல் இருக்குது, சாட்சி ஸ்வரூபமாக இருக்குது. அதுதான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. சித்தானது செயல்படும், அசையும், அனுபவிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் அதுவும் தோன்றாத மாதிரி பிராணனை வச்சு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட இந்த சரீரத்தை ரொம்ப அழகாக இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ யார் செயல்படுறா அப்படின்னு பார்த்தா, ஒன்று செயல்படலை, ஒன்று செயல்படுது. என்ன செயல்படுதுன்னா 3 குணங்கள், பஞ்ச கோஷங்கள், பஞ்சபூதங்கள். இதெல்லாம் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். இது 3த்தையும் வச்சு அது செயல்படுத்துது. காரணத்து உடம்புல கூட யாரும் எதையும் காரண உடம்பையும் யாரும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அரிய காரண உடம்பு உயிர் இருக்கிற இடம் இருட்டாக இருக்கும், ஆனந்தமயம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 3 வார்த்தை தான் சொல்லுவாங்க. காரண சரீரத்தில் உயிர் இருக்கும், இருட்டாக இருக்கும், ஆனந்தமயம்னு சொல்லுவாங்க. அப்போ மாயா யார்? மாயா யார்? பிரம்மந்தான் மாயா. அதுதான் நாம் எப்படி எங்கேருந்து அந்த சித்துங்கிற வார்த்தையை எடுத்தோம்னா, சச்சிதானந்தங்கிற வார்த்தையில் தான் அந்த சித்து இருக்குது. அது எந்த லெவலுக்கு இருக்குன்னா சரிபாதியாக இருக்குது, ஈசனுடைய சரிபாதியாக இருக்குது. ஆமாம், இந்த உலகத்துக்கு செயல்படுத்துறதெல்லாம் யார்? இந்த சித்து சக்தி தான், சைத்தன்ய சக்தி தான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, 9 சக்திகள் அல்லது முக்குணங்கள் அல்லது இந்திரியங்கள் அல்லது பொறிகள், தன்மாத்திரா, புலன்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, 96 தத்துவங்களும் எல்லாம் மாயா. மாயானா இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்ல வரும். தோன்றும், நிற்கும், மறையும், அது பின்னாடி போகாது. நேற்று பார்த்தோம் இல்லையா, நீ இன்பத்தை தான் தேடுறங்கிறதே உனக்கு தெரியலை. இன்பம் நிரந்தரமாக இருக்கணும்னு நினச்சி தேடுற, அதுவும் உனக்கு தெரியல. அது வெளியில் கிடைக்கல. எங்கே தேடணும்னு தெரியலை. உள்ளே தேடணும், நீ வெளியில் தேடுற, அதுவும் உனக்கு கிடைக்கல. சாதனம் குரு, வேதம், குருவையும் நீ பிடிக்கிறதில்ல, வேதத்தையும் படிக்கிறதில்ல. சாத்தியம் ஞானம், அது குரு இல்லாமல் வேதம் இல்லாமல் வராது. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நீ அதிருப்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அதனால் ஓடிக்கிட்டே இருக்க, எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்க. அப்படி தானே பார்த்தோம். இப்போ யாரை தேடுற? நீ ஒன்றை தான் தேடுறன்னு பார்த்தோமா? இப்போ எல்லாமே ஒரு தெளிவே இல்லை எங்கேயுமே.
எங்கேயுமே பிறந்ததுலேருந்து மனிதன் இறக்கம் வரைக்கும் அவனுடைய செயல்பாடுகள், அசைவுகள், முயற்சிகள், பயிற்சிகள், தவம், போராட்டங்கள், மன உளைச்சல்கள்லாம் எதுக்கு? இன்பத்தை தேடி. எங்கே தேடுற? புறத்தில் தேடாத. புறத்தில் தேடி கடைசி காலம் வரைக்கும் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோர் வருவதில்லைங்கிற மாதிரி கோடி கோடி வருஷமாக நீ வெளியில் தேடி தான் ஒன்றும் நீ அடைய முடியலையே. அதனால தானே திரும்ப திரும்ப பிறக்கிற. அப்போ வெளியில் ஒன்றும் இல்லைங்கிறது முதல்ல அறிவுக்கு வரணும். இதை வந்து 2 விதமாக இந்த தவத்தை சொல்லுவாங்க. இந்த அறிவை உள்ள இந்த உபநிஷத்தினுடைய உள்ள விசாரம் இல்லை. இந்த ஆரம்பிக்கும் போதே விசாரம், இந்த மாயாங்கிற வார்த்தையிலேருந்து இந்த விசாரத்தை எடுக்கிறேன். வெளியில் ஒன்றும் இல்லைங்கிறது சத்தியமா மித்தியாவா? நமக்கு உள்ள ஆசைகள் இருக்க நம்ம எப்படி அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது வேற போகுது வருது, கலர் கலராக இருக்குது, அது லட்டுங்கிறான், பூந்திங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், எத்தனையோ வெரைட்டியில் விதவிதமான இன்பங்கள் கொட்டி கிடக்குதுங்கிறான். ஆனால் ஒன்றையும் தொட முடியலையே ஒன்றால். ஒரு ரெண்டு பால்கோவா சாப்பிட்டுட்டீங்கன்னா 3ஆவது நீ சாப்பிட்டீங்கன்னா சங்கு ஊதிடுவாங்க உனக்கு. இருக்கா இல்லையா? ஏன்? நீ அதை தொட முடியாது. எல்லாம் அவங்ககிட்ட இருக்கலாம், நீ தொட முடியாது. பொருட்கள் மலிந்து கிடக்கிற பொருட்களை உன்னால் தொட முடியல. ரத்த வியர்வை சிந்தனைங்கிற அதுக்காக போராட்டம், இந்த மன உளைச்சல், இந்த பதட்டம், பரிதவிப்பு, குறுக்கு வழி, கொலை பஞ்சாமா பாதகம் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுற குறுக்கு வழியில். உள்ள எளிமையானது, அரியது, தோன்றாதது, ஆனால் எளிமையாக தொடர்பு கொள்ளலாம், அதை செய்ய மாட்டுற. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாழ்நாள் ஃபுல்லாக வீணடிச்சிக்கிட்டு இருக்க. உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் வெளியில் இருந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ உள்ளே போகிறத 2 விதமான தவமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரையும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தோமா? இதெல்லாம் அது காலகட்டத்தில் நடக்குது. அந்தந்த சூழ்நிலையில் அப்பப்போ அடியன் முடிவு எடுக்கிறேன்னா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி தான் செய்கிறேன். எல்லாமே இந்த டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய சின்ன சின்ன முடிவுகள் எடுத்திருக்கோம். யாரையும் பார்க்க மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னோமா, அப்படி இருக்கோமா, கதவை சாத்திட்டோமா, யாரையும் பார்க்க முடியாதா? இந்த வேதா கிளாஸ்னால் அடுத்த நாள் நைட்டு தான் பேச்சு. இப்போ பூஜைன்னா பூஜையில் 2 நிமிஷம். இப்போ வெளியில் ஒன்றும் யாரையும் பார்க்குறதுக்கும் யார்ட்டையும் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லைங்கிறது அறிவா அறிவீனமா? நீ பேரானந்தத்தை விரும்புகிற, அமைதியை விரும்புகிற, ஆனந்தத்தை விரும்புகிறேன்னா அது எங்கே தேடணுங்கிற அறிவு இல்லாமல் வெளியில் தேடிக்கிட்டே இருக்கிறேன்னா பொருட்களை தான் தேடலாம். பொருட்கள் 1 வாரத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், அதுக்கப்புறம் அதான் எனக்கு தெரியுமேன்றுவேன், எல்லாம் பழசாயிடும். அந்த காலத்துலலாம் இந்த பாட்டு பிரியர்கள்லாம் இருக்காங்க, இசை பிரியர்கள்லாம் இந்த கேசட்டு ஒன்று வரும் இல்லையா, கேசட்டுன்னு சின்ன பாக்ஸு தீப்பெட்டி மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில், அது பார்த்தீங்கன்னா ஆர்வ காலரில் 200, 300, 400, 500லாம் வாங்கி வச்சுருப்பானுங்க, அடிக்கடிக்கு வச்சுருப்பானுங்க, வெறும் கேசட்டாக இருக்கும். அப்புறம் சிடி வந்தோடனே ஒரே இதில் 1000 பாட்டு MP3 எல்லாம் சொன்னோடனே அது போச்சு. இப்போ அதுவும் இல்லை, பென்ட்ரைவில் எல்லாமே ரொம்ப நுட்பமாக போயின்ட்டுருக்கு பாருங்கள், சூக்ஷ்மமாக போயின்ட்டுருக்கு பாருங்கள். அப்போ எல்லாத்துலேயும் நீ சலிப்படைகிற, எல்லாத்துலேயும் அதிருப்தி அடைகிற, எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி வெறுப்பாகுது. அப்போ யாரையும் பார்க்காத, யார்ட்டையும் பேசாதங்கிற ஒரு முடிவில் உள்ளே போனால் அது பேர் விவகார தவம்னு பேர். விவகாரத்தை விடுறேன், வெளியில் விவகாரத்தை, நடவடிக்கைகள், செயல்பாடுகளை, வெளியில் இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் விடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோமா, அது ஸ்தூலம். இந்த சபத்தில் விவகார தவம்னு பேர், விவகார சந்நியாசன்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்தது சூக்ஷ்ம விவகாரம், கதவை சாத்தியாச்சு, ஆனால் மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ள புத்தி வேலை செஞ்சிட்ருக்கு, அகங்காரம் வேலை செஞ்சிட்ருக்கு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே வேலை செஞ்சுட்டுருக்கு. அதையும் கடந்து ஏகாந்தமாக அமைதியாக ஒரு சிந்தனையும் இல்லாமல் பரம்பொருளை நினச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா, இது சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், அந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் சித்திகள் நடக்குது. உன்னுடைய ஃப்ரீக்குவென்சி குறைக்க வெளியில் நீ விடுற மூச்சு 12 இன்ச்சு
11, 10, 8, 7ன்னு இப்படி சுருங்கி 0 ஆகிற போகுதுன்னா சித்திகள் என்ன ஆகுது, கை கூடுதுன்னு வேதம் சொல்லுது. பதஞ்சலி சொல்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இதை பல முறை பேசியிருக்கோம். அப்புறம் அந்த அமைதியான ஃப்ரீக்குவென்சியில் தான் நீ போடுற சங்கல்பம் எல்லாம் ஆழ்மனதுக்கு போகுது. எது ஒன்று ஆழ்மனதுக்கு போகுதோ அதுதான் செயலுக்கு வரும், அதுதான் ஸ்ட்ராங்காக செயலுக்கு வரும். இப்போ கோவப்பட்டா நீங்கள் எப்படி செயல்படுறீங்க? எல்லாரையும் தாண்டி செயல்படுறீங்களா? கோவப்பட்டா நார்மலாக இருக்கும்போது நார்மலாக பேசுகிறீங்க வரீங்க, கோவம் வந்துடுச்சுன்னா என்ன, கோவம் வந்துன்னா ஆவேசமாக எழுதுறீங்களா? அந்த மாதிரி செயல்படுத்துகிறது தான் இந்த சப்கான்சியஸ். அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு புள்ளியில் இருக்கிறதுன்னு ஒரு மகா வாக்கியம். இது எழுதிங்க, அடியன் அனுபவம். இது யாரும் சொல்லித்தரல, யாரும் சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு புள்ளியில் இருக்கிறது. அது உன்னுடைய அறிவுக்கு தூரத்திலையும் நேரத்திலையும் அதுக்காக நீ தூரமாகவும் நேரத்தையும் நீ செலவு பண்ணுற. அது ஒரு தூரத்தில் இருக்கிற மாதிரியும் அதுக்கான நேரத்தையும் நீ செலவு பண்ணுற. அது பேர் தான் தவம். அந்த தவம் புறத்தில் ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அகத்தில் அந்த ஜீரோங்கிற அந்த ஃப்ரீக்குவென்சி எண்ணங்களற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலையில் நீ முக்தி ஆகிற, முக்தனாகிற. அப்போ இறைஸ்வரூபத்தில் இருக்கிற, இறைஸ்வரூபத்தில் நீ செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் தானாகவே செயல்படும். இப்போ நான் சொல்லுவேன் இல்லையா, நீ உன்னுடைய உடம்பு சக்தியை வச்சுக்கிட்டு 50 கிலோ தூக்கலாம், 50 கிலோ வெயிட்டு உன்னுடைய உடல் இதில் பலத்தில் தூக்கலாம். உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் வச்சு 500 கிலோ தூக்கலாம், 10 மடங்கு. 50 கிலோவை விட 500 கிலோங்கிறது 10 மடங்கு இல்லையா? பயிற்சி முயற்சியும் வச்சு 500 கிலோ தூக்குறாங்களா? ஆனால் உயிர்நிலையில் இருந்தால் 5 கோடி டன்னு கூட தூக்கலாம். உன்னுடைய சங்கல்பம் மற்றவன் தூக்கின்னு இருப்பான். ஒத்துக்கிறீங்களா? அப்படி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. உலகத்தில் மகத்தான நெட்வொர்க்கெலாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு இப்போ நெட்வொர்க் என்ன புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நெட்வொர்க்கே ஒரு செல்லு வைக்கணும்னா அவர் ஒரே ஆள் வீடு வீடாக போய் ஒரு செல்லை வைக்க முடியுமா? 25 கோடி மக்களுக்கு பார்த்து கொடுக்க முடியுமா? அப்போ அவருடைய எண்ண சங்கல்பம் 25 கோடி மக்களுக்கு முதல்ல நெட்வொர்க், சிம் கார்டு கொடுக்கணும், செல்ஃபோன் கொடுக்கணும், நெட்வொர்க் கொடுக்கணுங்கிற 3 காரியத்தை யார் பண்ணுறா? அவருடைய சங்கல்பத்தை அவருடைய வேலையாட்கள் 25 ஸ்டேட்லேயும் 25,000 சென்டரை வச்சு 25 கோடி மக்களுக்கு 25 கோடி செல்லையும் சிம் கார்டையும் நெட்வொர்க்கு சர்வீஸையும் கொடுக்குறாங்க. புரியுதா? தனி மனிதன் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறாங்க. சொல்கிறது புரியுதா? உள்ள ஒரு பொருள் இருக்குது, அது எல்லையற்ற சக்தி உடையது. அது 1000 கோடி சூரியனுடைய வெப்பமும் வெளிச்சமும் ஆற்றலும் மிக்கது. அது நீ தான் உனக்குள்ளே இருக்குது. சுயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு இருக்குது. அந்த நுட்பத்தை நீ தொடர்பு கொண்டால் அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். மிக முக்கியமான வாக்கியம் இது. தவம் செய்கிறவனுக்கு இது அமிர்தம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்குன்னு நீ கேட்குறல்ல, எப்போ கிடைக்குன்னு கேட்குற, இந்த புள்ளியை ரீச் ஆனால் கிடைக்கும். எனக்கு ரீச் ஆகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னா நீ கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியாது. எந்த கதையும் சொல்ல முடியாது. எக்ஸாமில் எழுதுவான்ல, எங்கள் உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி இறந்து போயிடுச்சு, அம்மா போயிடுச்சு, எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அங்கே எந்த கதையும் லஞ்சம் குறுக்கு வழி எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் ஒவ்வொரு புள்ளியில் இருக்கிறது. இந்த புள்ளி இருக்குங்கிறது இப்போ உங்கள் காதுக்கு வந்துருச்சுன்னா ஒரு நாள் அதை ரீச் பண்ண மாட்டியா? எத்தனையோ சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒன்றாவது நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு எடுப்பீங்களா, எடுக்க மாட்டிங்களா? புரியுதா சொல்கிறது? அப்போ ஸ்தூல தபஸை தாண்டி சூக்ஷ்ம தவம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். மனதை தாண்டுறோம். மனதில் இருக்கக்கூடிய புத்தி, ஆசை, அகங்காரம், காம குரோதாதிகள் இதெல்லாம் கடக்கிறோம். துரியம்னு பேர். 4வது நிலை. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பை கடந்தால் துரியம். இந்த 3 நிலையும் கடந்துட்டீங்கன்னா 3 நிலைக்குள்ளே இருக்குன்னா சூக்ஷ்ம தவம். அப்போ என்ன பண்ணுவேன்? எதையும் பேச மாட்டேன், எதையும் சிந்திக்க மாட்டேன். அதுக்கான முயற்சியில் ஏகாந்தமாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரம்மமாக அதை தியானம் பண்ணிகிட்டு இருக்க. இல்லை விசாரம் பண்ணலாம், நிதித்தியாசனம் பண்ணலாம். நிதித்தியாசனம்னா என்ன? தன்னுடைய நிலையில் ஸ்வஸ்திதம்னுங்கிற ஒரே வார்த்தை. அதுக்கு மறக்கவே கூடாது இந்த வார்த்தை. நிதித்தியாசனத்துக்கு யாரும் சரியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டுறாங்க. அடியன் கொடுக்குறேன். ஸ்வஸ்திதம், தன்னில் தானாய் நிற்பதே ஸ்வஸ்திதம். ஒரே வார்த்தை, ஸ்வஸ்திதம். அங்கே என்ன ஆகுதுன்னா, நீ கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ திதீக்ஷான்னு ஒரு காலத்தில் சொன்னார்ல, அவர் சுவாமி சொல்லும்போது அது திதீக்ஷா எனக்கு அமிர்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி அமிர்தம்தான். ஆனால் அது இப்போ என்னவாயிடுச்சு? அது
நம்மளுடைய உயிரோட உயிராக கலந்துருச்சு. அது இப்போ என்னவாயிடுச்சு, அது கடந்து அதனுடைய சாரத்தை நம்ம பருகிட்டதுனால எஞ்சி இருக்கிற பொருளாக அதை பார்க்குறோம். புரியுதா? சர்வஜன் சொன்னாரா? இப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் மிகச்சரியாக இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், ஒரு சின்ன லெவலில் சொல்கிறேன். நீங்கள் பெரிய லெவலில் அப்புறம் நீங்கள் பெருசாக பண்ணிக்கிங்க. சின்ன லெவலில் உன் வாழ்க்கையை நீ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அறிவு வேணுமா வேணாமா? அந்த அறிவை கடந்த நிலையில் இருக்க அங்கே சர்வைக்கு நிலை இருக்கிறேன். வெஸ்டி லெவலில் சொல்கிறேன். இதே ஒரு 25 பேரை அழைச்சின்னு போகிறேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், ட்ரிப்பு ஒழுங்காக போயிட்டு வரணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அடுத்த முறை வருவானா? என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், என்ன சண்டை போடுவான், பண்ணுவானா பண்ண மாட்டானா? அதெல்லாம் கடந்து எப்படி அதெல்லாம் நடக்குது? அதுதான் சர்வஜ்ய நிலைன்னு பேர். புரியறதுக்காக சொல்கிறேன். சின்ன லெவல், நாளைக்கு பெருசாகலாம். இனி முதல்ல சின்னதை அச்சீவ் பண்ணு, அப்புறமா சின்னது பெருசுலாம் ஒன்றும் இருக்காது. நீ பெருசையே சின்னதாக பண்ணிகிட்டு இருப்ப. சொல்கிறது புரியுதா? ஒரு ஏக்கர் நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டா, ரொம்ப பக்தி சிரத்தையோட அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எஜமானனுடைய மனநிலையை பூர்த்தி பண்ணணும், திருப்தி பண்ணணும், அவனுக்கும் லாபம் கிடைக்கணும், அவன் வாங்கினவனும் நல்லா இருக்கணும், நமக்கும் ஏதாவது கிடைக்கட்டும் முருகா அப்படின்னு நினச்சி பண்ணி ஒரு சின்ன சின்ன வேலைகளை மிகச்சரியாக துல்லியமாக நுட்பமாக கவனம் செலுத்தி பயபக்தியோடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு நாளைக்கு 100 ஏக்கர் ஆகும், நாளைக்கு 1000 ஏக்கர் ஆகும், நாளைக்கு 10,000 ஏக்கர் கூட ஆகும். என்ன யார் தடுக்க போகிறா? யார் தடுக்க போகிறா? யாரும் தடுக்க முடியாது. சும்மா சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருப்பீங்க. நாம் கனமாகணும். முதல்ல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் தான் கனம். இப்போ ஸ்தூல உடம்பு தாண்டி சூக்ஷ்ம உடம்பு தாண்டி காரண உடம்பு தாண்டி, அதாவது புலன்கள், பொறிகள், குணங்கள், குணாதீதம் இதெல்லாம் கடந்து ஒன்றில் நிற்கிறோம். பார்த்தீங்களா? ஸ்வஸ்தித்தம் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தில் அடியன் சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ சொன்னால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியில் இருக்கிறது. அனுஷ்டானம், சுகிருத்து, சத்தியமிருத்தம் மேலே எழுதுவேன். எப்போ முதல்ல வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு எழுதுகிற மாதிரி ஒரு புது டைரி எடுத்தேன்னா முதல்ல மறக்கக்கூடாத வார்த்தை இது சத்தியமிருதம். எல்லா வெற்றிகளையும் குவிக்கிற வார்த்தை இது. ஒரு மெய்ப்பொருளை கான்சன்ட்ரேட் பண்ணணும், உனக்கும் நன்மை தரணும், சமுதாயத்துக்கும் நன்மை தரணும். அதை ஒரு ஒழுங்குமுறையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இன்றைக்கே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம், அதுவே அழைச்சிட்டு போகும். நீ கரெக்டாக பயணம் செஞ்சு நீ பயணத்தை செய்ப்பா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேட்டர் ரைஸ் ஆகும். வாழ்க்கை பயணம் எளிமையாகும். லௌகிகத்தையும் சொல்கிறேன். ஏன்னா முருகப்பெருமான் வழிபடுறவங்க இகத்தையும் வரணும் பரத்தையும் வர்றவன் தான் இங்கே நம்மளை தேடி வந்திருக்கான். இகமே வேண்டாம் பரந்தான் வேணும்னா சன்னியாசத்துக்கு போயிருப்பான், ரிஷிகேஷ் ஹரித்வார் போயிருப்பாங்க, இல்லை திருவண்ணாமலை போயிருப்பாங்க. பரமே வேணாம் இகத்தை இருக்கணும்னா நம்மக்கிட்ட எல்லாம் நட்பு வந்திருக்காது. இகத்தையும் ஜெயிக்கணும் பரத்தையும் ஜெயிக்கணுங்கிறவங்க தான் இங்கே உட்காந்துருக்கிறதா நான் நம்புகிறேன். நான் ஒரு அனுமானம் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன், பண்ணுவேன். முருகபக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இகத்தையும் வரணும் பரத்தையும் வரணும்னு இருக்கிறவன் தான் இருக்கான். நானே அப்படி தான், அடியானே அப்படி தான். இதுலேயும் ஜெயிக்கணும் அதுலேயும் ஜெயிக்கணும். ஏன்னா வெற்றி தான், வேல்னாலே வெற்றி. அதனால் இந்த தபமே என்னவா இருக்கு? விசாரம். நிதித்தியாசனத்தில் அரிய கருத்துக்கள் எடுக்கிறோம் இல்லையா? அரிய கருத்துக்கள் படிக்கட்டாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு 1000 வார்த்தைகள் சொன்னாலே அந்த படிக்கட்டுகளை நான் சிந்திக்க ஆரம்பித்தாலே அதுவே எனக்குள்ள ரசாயன மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த சூரிய கோடி சமப்பிரபங்கிற வார்த்தை தான் இப்போ அடியனுடைய கரண்ட்டு சிந்தனைகளில் ஓடிக்கிட்டு இருக்கிற வார்த்தை. சூரிய கோடி சமப்பிரபம். அப்புறம் அதுவும் என்ன ஆயிரும்? அந்த வார்த்தையும் அதனுடைய வேலையை முடிச்சுட்டு அது ஒதுங்கிடும். அதெல்லாம் நம்ம உயிரோட உயிராக இரண்டரை கலந்து, அது பேர் தான் நிதித்தியாசனம். சிவஸ்திதம். வெளியிலேருந்து வந்தது நமக்குள்ளே இருக்கிறது. அந்த எப்படி தண்ணீரோட சேர்ந்தா தெரியுமா? அக்னியோட சேர்த்தா தெரியுமா? டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க, ஜக்கில் தண்ணி வச்சுருக்கீங்க, தண்ணியை ஊற்றிடுறீங்க. இப்போ ஊற்றின தண்ணியை எடுமான்னு எடுத்துருவீங்களா? அதே தான் நெருப்போம். சொல்கிறது புரியுது? ஒரு கலசம் ஒரு பானை இருக்குது, அதை உடைக்கிறோம். உள்ளே இருக்கிற ஸ்பேஸும் வெளியில் இருக்கிற ஸ்பேஸும் கலக்கிறது தெரியுமா? கலக்குதா? ஒன்று தான் எல்லாமா இருக்குது. சரி, வெவ்வேறு சிந்தனைகள் அதை புரியறதுக்காக சொல்கிறோம். அதில் போட்டு நம்ம விசாரம்லாம் வேண்டாம். இப்போ தண்ணீரோட சேர்றது தெரியறதில்ல, நெருப்போட சேர்றது தெரியறதில்ல, அது மேலே சித்து சத்தோட சேர்றது தெரியாது. அமைதியாக ஆனந்தம் தான் அது வெளிப்பாடாக இருக்கும்.
அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ சாதமாக பண்ணுறான் அவன். அதுவும் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை, இருக்கட்டும் நடக்கட்டும் போகட்டும் அப்படின்னுங்கிற வார்த்தையில் 3 வார்த்தையில் முடிச்சிடுறோம் நம்ம. ஒரு சில விஷயத்துக்கு போகட்டும், சில விஷயத்துக்கு இருக்கட்டும், சில விஷயத்துக்கு நடக்கட்டும். நிறைய விஷயங்கள் போகட்டும் தான். ஏன்னா ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமா கொக்குன்னு என்ன தமிழ் திருக்குறளாக என்னன்னு தெரில. ஓடுற மீனை கொக்கு நல்ல மீனை பிடிக்கணும்னா வெயிட் பண்ணணும். அரிய கருத்துக்கள் வரணும்னா வெயிட் பண்ணணும். ஒரு ஆடியோவில் நான் எப்போதும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணேன், ஏதாவது ஒரு கருத்து சொல்லி கொடுத்துறியா, தேடி வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி கொடுத்துரு. ஒவ்வொரு ஆடியோலையும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு 10 படிக்கிட்ட அவன் ஏறட்டும், மனசு நிறைவாக போட்டோம். இந்த ஆடியோவில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடியார்கள் எல்லா ஆடியோலையும் ஒன்று இருக்குச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லா நாளும் கிடைக்காது. எனக்கே அப்படி காலையிலேருந்து 5 மணி நேரம் உட்காந்துருக்குறேன், எனக்கே அப்படி இருக்குன்னா நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்துருங்க உடனே கிடச்சிடுமா? என்னையா நியாயம் தர்மம்? சரி, ஒன்றில் கிடைக்காது இன்னொன்றில் கிடச்சிரும். அதான் யோகம்னு பேர். யோகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 10 முயற்சி பண்ணுவேன், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அவன் கைக்கு வராமல் போயிருக்கலாம். 11வது 10க்கும் உள்ள சேர்ந்து மொத்த ரிசல்ட்டையும் கொடுத்துட்டு போயிடும். அங்கே தான் இறைவன் நிற்கிறான். நீ யாரை நம்புகிற? இறைவனை நம்ப, வேறு யாரையும் நம்பாது. ஏன்னா தோன்றும் நிற்கும் மறையும். நேற்று பார்த்தோம்ல ஆத்மனஸ்து காமாய, தன்னுடைய பிரியத்துக்காகவும் தன்னுடைய சுகத்துக்காகவும் தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இயங்குதுன்னு சொல்லும்போது நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாத, உன் காலில் நீ நில்லு. யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். எல்லாம் உலகமே சுயநலம் தான். இதெல்லாம் பற்றி நான் கவிதை 9th ஸ்டாண்டர்டில் கவிதை எழுதியிருக்கேன். சுயநலத்தில் உலகு, சுயநலத்தில் உழவு. புரியுதா என்னவோ தெரியல. அதனால் இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாயா அது என்ன செய்யுது? பிராணனை தூண்டி 3 குணங்களை தூண்டி பஞ்ச கோஷங்களில் ஒன்றை வச்சு செய்யுது. அறிவு இல்லாமல் அது பின்னாடி போயிடுற. நீ யாருன்னு கேட்டால், நான் வந்து மனம், நான் புத்தி, நான் அகங்காரம், என் மூடு சரியில்லை, என் மனம் சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, என் தலையை வலிக்குது, என் காலை வலிக்குது, என் வயிற்றை பசிக்குது. அதெல்லாம் யாருக்கு? ஆத்மாக்கா? ஒரு சின்ன விசாரத்தை இங்கே நம்ம ஒரு கமா போட்டு நிறுத்துகிறோம். புதுசாக வைக்க முடியாது. நீங்கள் முக்தி அடைகிற வரைக்கும் கமா தான் போட்டாகணும். அதனால் மனிதனை இயக்கிறது மாயா தான். பிராணனும் 3 குணங்களும் 5 கோஷங்களும் அதான் வாழ்க்கையாக இருக்கான். அதான் வாழ்க்கையாக இருக்கான். இப்போ தெரியல, 1000 கோடி ஜென்மா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? நீங்களும் நானும் 1000 கோடி ஜென்மா எடுத்துகிட்டு வந்திருக்கோமா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அது 1000 கோடி, ஒரு 100 கோடி, ஏதோ பல கோடி ஜென்மா எடுத்துருக்கோங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல? வேறுபாடுகள் தெரியுதுல்ல, அறிவில், செயல்பாடுகளில், சிந்தனைகளில் வேறுபாடுகள். ஏன் இத்தனை வேறுபாடுகள்? கடவுள் படைச்சான்னு சொல்லாதீங்க. உங்கள் ஃபார்முலாவை நீங்கள் தான் தயாரிச்சிருக்கீங்க. உங்கள் ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அவர். நவகிரகங்கள் பண்ணுது, அதுவும் அவர் பண்ணுறதே இல்லை. அதுக்கு தான் நீ எல்லாம் கடவுள் பண்ணிவிடுவார்னு சொல்லுவாருன்னா, நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறார். நான் கருத்தா நான் போக்தான்றாரு. ஏன் சொல்கிறாரு? இப்போ தான் அர்த்தம் புரியுது. கடவுள் நான் ஒன்றும் செய்யலை, நான் எதுவும் அனுபவிக்கலப்பா. இப்போ இதெல்லாம் பண்ணுறதே, இதெல்லாம் நீ பண்ணின கர்மாப்பா. நீ பண்ணினியா இல்லையா? நீ நல்ல பையனா? நீ ரொம்ப நல்ல பையனா? ரொம்ப நல்லவனா? நீ இன்னொரு ரோட்டில் வரும்போது ஒரு எறும்பு கூட நீ சாகடிக்கலையா? வண்டி போகுது, என்ன பண்ணுறது? அப்போ தான் கரெக்டாக வருங்க, கோத்து விடுவார் சாமி. கரெக்டாக நம்ம வண்டியில் வர மாதிரி தான் அந்த எலி குறுக்க ஒன்று போய் வண்டியில் அடிப்போம். அது தவக்கலையோ, அது பூச்சியோ, பூரானோ, அவ்வளோ நேரம் அது எங்கேயோ இருக்கும். நம்ம கரெக்டாக வைக்கும்போது தான் அது அந்த 4 மாதம் இருக்க சத்துர்மாசம்னு கரெக்டாக காலில் ஒரு பள்ளியாவது கொண்டு விடுவேன் ஒவ்வொரு வருஷமும். முன்னெல்லாம் டைம் சரியில்லைன்னு அர்த்தம். 7:30. ஓரளவுக்கு நம்ம அதை கவனம் செலுத்த மாட்டோம். இருந்தாலும் அது தொடர்ந்து நடக்கும், தானாகவே நடக்கும். நம்ம விருப்பமே வேண்டாம், கடவுளே கோத்து விடுவார். அப்போ எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு? நாமளும் ரோபாட்டை, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், இந்த பள்ளியை மிதிக்கணும் என்று அவன் விருப்பம். அதானே சத்தியம்? அதான் உண்மை. நீ விரும்பியா போய் ஒன்று கொலை பண்ணுவியா? நீ
அப்படி பண்ணுனா அதுக்கு பலன் நீ தான் அனுபவிக்கணும். அவன் செய்கிறான், அதுதான் சத்தியம். அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறாங்கிறது தான் உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணோம், நான் பண்ணிட்டேன் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் நான் பண்ணிட்டேங்கிற பாரு, அங்கே தான் உனக்கு ப்ராப்ளம். உனக்கு தான் வெற்றியும் தோல்வியும், அவனுக்கு வெற்றியும் தோல்வியும் இருக்கு. அவனுக்கு காரியம் நடந்துச்சு, என்னது கொடுத்துருக்க கர்மாவுக்கு அவன் அனுபவிக்கணும். அதான் பாயிண்ட்டு. போகம்னு பேர். சுகம் மட்டும் போகம் இல்லை, துக்கமும் போகம்தான். சுகமாக துக்கமாக நீ அனுபவிக்கணும். அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி உனக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவேன், உன்னை தொடாது, ஆனால் ப்ரெஷர் கொடுக்கும். காட்சிகள்லாம் சீன்லாம் போட்டு நீனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன், செயல்பட ஆரம்பிச்சிருவேன். உன்னை யாரும் தள்ளையே வேண்டாம், நீனா செயல்பட ஆரம்பிச்சிருவேன். இப்போ ட்ரிப்புக்கு போகிறேன் வச்சுக்கலேன், மணி காலையில் 6:30 மணிக்கு வேன் எடுக்க போகிறேன் வச்சுங்களேன், இன்னும் 5:30 வரைக்கும் நான் உட்காந்து படிக்கிறேன், மெதுவாக ஒரு சீரியல் பார்க்குறேன்னு இருப்பீங்களா? நான் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணுறேன்னு இருப்பீங்களா? மைண்டு என்ன இருக்கும், வண்டி 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 வண்டின்னு ஓடும். சங்கல்பம் தான் என்ன பண்ணுது, விருத்திகளை கிரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போது புற விவகாரத்தை விட்டு அகச்சிந்தனையும் விட்டு ஏகாந்தமாக சுவாசித்தமாக உட்காந்துருக்கல, அது பேர் பரமார்த்திக தபம்னு பேர். பரமார்த்திக தபம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களால் முடியாது, முடிஞ்சவங்களும் சொல்கிறேன், முடிகிறவங்களும் இருக்காங்க இங்கே. அவங்க என்ன பண்ணணும், நான் மௌனம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேப்பரில் எழுதி காட்டி அதுக்கு நேராக பேச்சு தொலைக்கலாம். அவன் தப்பாகவே புரிஞ்சுக்குவான். கேட்க நம்மளை பார்க்க வந்தேன், முதல்ல காஷ்ட மௌனம் இதெல்லாம் இருக்கே, முதல்ல யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பேச வேண்டாம்னு ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் எழுதி காட்டுறது எங்கேருந்து வரப்போகுது? நீங்கள் தவம் பண்ணால் உங்கள் மனசா வாச்சா கர்மனா சொல்லுவாங்க. உடம்பால் மனசால் பேச்சால் எல்லாத்தையும் லாக் பண்ணிடணும். அதான் தவம். சொல்லுது புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க, பின்னாடி நீங்கள் உங்களுக்கு பயன்படும். ஏன்னா சிரவணத்துலேருந்து மனநத்துக்கு போகிறோம்ல, அதுக்கான பூர்வாங்கம். மனநத்தில் போய் என்ன செய்யணும்னு அங்கே வந்து கேட்கக்கூடாதுல்ல, இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பரமார்த்திக்க தவம் பண்ணக்கூடிய தவம் பண்ணதை இப்போ தான் ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம பரமார்த்திக தவத்தை பற்றி பேசுகிறேன். யாருக்குன்னா இந்த சிரவணத்தை பூர்த்தி பண்ணுறாங்க இல்லையா, 86 உபநிஷத்தையும் சிரவணம் பண்ணவங்க, லைவாக சிரவணம் பண்ணவங்களுக்காக இந்த பேச்சு. ஏன்னா அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி பேசிட்டு வரேன். நீங்கள் அதில் எங்கள் பிகினர்ஸ்க்கும் சில விஷயங்கள் கிடைக்கும். எங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னா பழசெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க, விவேகமாக ரொம்ப அமைதியாக. இந்த விவேகம்னு சொல்லும்போது கூட ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லணும். விவேகங்கிறது என்னென்னா, சரியது தப்பு எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது பேர் விவேகம். சரியானது தப்பானதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுவே தெரியலன்னா கேட்கலாம். சரியானது தப்பானது தெரியுது ஜி, தர்மம் அதர்மம் தெரியுது ஜின்னு சொல்கிறீங்க. ஓகே, விவேகம் வந்துடுச்சு. அப்புறம் வைராக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெண்டும் பிரதர்ஸ் மாதிரி. விவேகம் வந்தால் வைராக்கியம், அதுக்கப்புறம் நல்லதை நீ செய்ய ஆரம்பிக்கணும். செய்யவே மாட்டேற. இதுதான் உங்களுக்கும் அடியனுக்கும் உள்ள வித்தியாசம். விவேகம் இது சரின்னா அதை செய்ய வேண்டிய. எனக்கு அதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் உங்களை பார்க்கும்போது, உங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது நீங்கள் மாறிட்டீங்க. நீங்கள் இப்போ பக்தனாக இருக்கிறவன் தொண்டனா மாறியாச்சு, சிஷ்யனா மாறியாச்சு. இப்போ சுவாமிகிட்ட எல்லாத்தையும் சிரவணம் பண்ணனா முக்தனாகிறதுக்கான வழிமுறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அற்புதம். ரொம்ப உயர்வாக பாராட்டுறேன் நான். இந்த வார்த்தையை உள்வாங்கிறது மட்டும் இல்லைப்பா, அது செயல்படுது. அங்கே தான் வைராக்கியம். சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒன்றுமே செயல்படுத்த மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஷோகேஸில் இருக்கிற பொம்மையை பார்த்துட்டே தான் இருக்க முடியும். பயன்படுத்த முடியுமா? அதில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே தான் இருக்க முடியும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு பொருந்திடுச்சு பாருங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் 5வது நிலை ஒன்று இருக்குது. முதல்ல இப்போ சிரவணம் நடந்துகிட்ருக்கு, சிஷ்யன் ஆகிட்ருக்கீங்க, சிரவணம் நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணிவிடும்? ஜீவன் முக்தனாக்கி விட்டுரும். சந்தேகமே வேண்டாம். இந்த 2000 ஆடியோ போதும், கன்ஃபார்மாக முக்தன். ஆனந்த அனுபூதிக்காக தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். அது வேறு அனுபவம் வந்துடும். அறிவை தாண்டி அனுபவம் தாண்டக்கூடிய நிலைக்கு வந்துடுவீங்க.
இப்போ என்னாச்சு, நீங்கள் இது சரியானது, இதை செய்யணும்னு முடிவு எடுத்தீங்களா இல்லையா? சின்ன சின்ன முடிவு எடுத்தீங்களா இல்லையா? எடுத்ததுனால தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிரிவலத்தை விட பூஜை சூக்ஷ்மம், பூஜையை விட வேத விசாரம் சூக்ஷ்மம், அதி சூக்ஷ்மம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நூறு கிரிவலம் ஒரு பூஜைக்கு சமம், 100 பூஜை ஒரு வேத விசாரத்துக்கு சமம். ஏன்னா நிரந்தரமான தீர்வு இங்கே. இப்போ நேற்று கிளாஸு முதல் நாள் கிளாஸ்லாம் அரிய கிளாஸ், பொக்கிஷமான கிளாஸ். இப்போ நான் அவ்வளோ கேட்டேன், அப்போ என்ன தான் நான் வாழ்நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேனா? அப்போ என்ன தான் நான் தேட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கேனா? எங்குள்ளே தான் அந்த ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை பிறகுனா வெளியில் அல்பானந்தம் வருமா? இப்போ மனுஷெல்லாம் எப்படி இருக்கான்? அல்பானந்தா 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 அல்பானந்தான்னு இருக்கான். இல்லைன்னா புலம்பானந்தா புலம்பானந்தா புலம்பானந்தா, இது கிடைக்கல அது கிடைக்கல அது கிடைக்கல, அது இல்லை அது இல்லை இது இல்லை இது இல்லை. அல்பானந்தா உடம்பு சரியில்லை அது சரியில்லை, அதெல்லாம் ஒழிச்சு கட்டு. நீ மைண்டு செட் பண்ணிக்கோ. துரியான்னு ஒரு நிலை இருக்குது, அதுக்கும் இந்த உடம்புக்கும் இந்த புத்திக்கும் இந்த மனசுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அங்கே போய் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சி உட்காந்து பாருங்கள். ஒரு வாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு உங்களை படுத்தவே படுத்தாது. படுத்தினால அது உங்களுக்கு தெரியாது. ரமணருக்கு ரமணர் லெவலுக்கு பேசக்கூடாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் அனிசிசி அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் போடுறேன், அதெல்லாம் போட தேவையில்லை, நீ அப்படியே ஆப்ரேஷன் பண்ணினாராம். ஏன்? அவருக்கு உடம்புக்கு சமம், உடம்புக்குள்ளே இருக்கனே தவிர உடம்பு இல்லைண்ணா அப்படிங்கிறாராம். அப்படிதான் நடந்துச்சு, 2 முறை நடந்திருக்கு. என்ன காரணம்? நீங்கள் என்ன சின்னதாக கொஞ்சம் கிராச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கா, அச்சோ என் தோள்பட்டையே உடச்சி விட்டானே, தள்ளி விட்டானே சொல்கிறீங்களா இல்லையா? அப்புறம் இங்கேருந்து இது போடுறீங்க, கோடு போடுறீங்களா இல்லையா தலைவலிக்கு? அப்புறம் நாசல் டிராப்ஸ் சரியில்லை அது. அது இவருக்கு இதை சாப்பிட்டு விட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஓவராக அடித்து விட்டு ஏனோ போங்க. அதனால் விவேகம் வந்தால், வைராக்கியம்னா விட வேண்டியதை விட்டுட்டு செயல்படணும். உன்னை பிடிச்சிட்டு இருக்கல அதை விட்டுட்டு செயல்பட்டால் அது பேர் வைராக்கியம். இப்போ நீங்கள் அப்படிலாம் பண்ணி வந்திருக்கீங்க. யார் சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தா? இது சரியானதுன்னு உங்கள் புத்திக்கு எட்டுதா இல்லையா? அப்போ உங்கள் புத்தி என்ன பண்ணுது? உள்ளுணர்வு என்ன சொன்னது? அடுத்தடுத்த நிலையை உயர்த்துது, தானாகவே உயர்த்தி நிறுத்துது, தூக்கி நிறுத்துது. இப்போ பாக்கி பேரெலாம் என்ன பண்ண? சதா பக்தனாக தான் இருப்பான், தொண்டுக்கே வரமாட்டான். தொண்டு செஞ்சதுனால தான் அடுத்தடுத்த நிலை அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைய முடியும். வேறு வழியே கிடையாது. முக்தி வேணும்னா வேறு வழி கிடையாதுங்க. வேறு என்ன வேணும்னா எந்த வேணால் வழியெலாம் இருக்குது. சித்திகள் பெறுவதற்கு நிறைய வழி இருக்குது. பொருளை அடையிறதுக்கு, தோன்றி மறையக்கூடிய அல்பமான பொருளை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அதனால் விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும். நல்ல முடிவுன்னு முதல்ல நல்லது கெட்டது தெரியணும். நல்லதுன்னு தெரிஞ்சால் செயல்படுத்தணுங்கிற புத்தி வரணும். அப்படி இருந்தாலே நீ வெளியில் விவகாரிக்க தவமே இருக்காது, உள்ளே போயிடுவேன். நீ எவ்வளோ நாள் தான் வெளியில் தேடுறீங்க, என்னத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த 5 தத்துவம் முக்கியம், அதை கடமை தவறக்கூடாது. வீடு, மனைவி, மக்கள், நோய் தீர்க்கணும், அத்தியாவசிய பணம் தேவை. இந்த 5 முக்கியம். அதை தாண்டி 6வதும் முக்கியம். இந்த 6வது எல்லாத்தையும் கொடுக்கும். புரியுதா? இப்போ மந்திரத்துக்குள்ளே போகிறான். இப்போ என்னாச்சு? யார் கிருஷ்ணன், யார் கோபி வல்லவன், யார் மாயான்னு கேட்டதுக்கு இவ்வளோ பேச்சு. மாயா தான் என்ன பண்ணுது? நம்மளை தூண்டி விடுது. நம்மளை எழுப்புறதே யார்? மாயா தான் எழுப்புது. எல்லாம் நம்ம ஏந்துப்போமா? தானு வாச்ச பிராமணக பாபகர்ஷன கோ பூமி வேத விதித்தோ கோபிஜன வித்யா கலாபி பிரேரக. கிருஷ்ணன் யாருன்னு கேட்டல்ல, அவர்களுக்கு பதில் சொல்கிறார் பிராமணக. இந்த பிரம்மா பதில் சொல்கிறாரு, பாபகர்ஷன, பாப அபகர்ஷன, பாவத்தை எரிக்கக்கூடியவன், நீக்கக்கூடியவன்.
கோ பசுக்கள் எல்லாம் அவன் பேரை சொல்லும். பூமி இந்த பூலோக மக்கள் போய் அவன் பேரை சொல்லுவான். வேத விதித்தோ வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் அவனை பற்றி பேசுவார்கள். கோபிஜனம் முக்கியமாக கோபிஜனர்கள். கோபிஜனர் யார்? மாடு மேய்ப்பவர்கள். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான். ஆயர் குலம். அவங்களாம் என்னது? கோபிஜனம், கோபியர்கள். வித்யா அவர் என்ன பண்ணுறார்? இவர் வித்யா கலாபி பிரேரக. இந்த கோபியர்கள்கிட்ட ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய வித்யாவையும் டேலண்ட்டையும் கலா ஆர்ட்ஸையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு? பிரேரக தூண்டி விடுறாரு. கிருஷ்ணன் கிருஷ்ணன் தனு மாயா சேத்தி சகலம் பரபிரம்ம ததே. அந்த மாயா சகலம் பரபிரம்ம தத். பிரம்மே அந்த மாயா, இந்த பிரம்மத்தினுடைய பிம்பமே அந்த மாயா. இப்போ என்ன சொல்லும்? உடம்பு இந்த நிழல் நான் இல்லைன்னு சொல்லுமா? உடம்பு நான் இல்லைன்னு சொல்லுமா? ஆமாம், உடம்பும் நிழலும் ஒன்றா. உடம்பும் நிழலும் ஒன்றா. அப்போ நீங்கள் உங்கள் நிழல் ஒன்றா? நல்லா எனக்காகவே எப்பயுமே உங்கள் இந்த சிந்தனையை விட்டுருங்க. எப்பயுமே மெய்ப்பொருளை சிந்திங்க. ஜி கேட்குறாரு, அவர் முகத்தில் இப்படி வச்சு கேட்குறாரு, வாயை இந்த சவுண்டை வந்து ஏற்றி இறக்கி கேட்குறாரு, ஒரு மிரட்டுற மாதிரி கேட்குறாரு, உருட்டுற மாதிரி கேட்குறாரு. அந்த பதிலுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. உனக்கு சத்தியமா பொய்யா? உங்கள் நிழல் நீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில். உங்கள் உடம்பு நீங்களா? அப்படின்னா உங்கள் நிழலை ஒரு குச்சி எடுத்து 2 காட்டு காட்டுனா உங்களுக்கு வலிக்குமா? உங்கள் நிழலை ஒரு 2 பேர் எட்டி உதைக்கிறான், உங்களுக்கு வலிக்குமா? ஏன் வலிக்கலை? நீங்களாம் ஒன்று தானே. இப்போ தானே சொன்னீங்க. அது நிஜம் இல்லை, கதை அல்ல, நிஜம் அல்ல, நிஜம். புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்ல கரெக்டு. அது நிஜம் இல்லை. எது நிஜம்? நீங்கள் தான். அது உடம்புங்கிறது சரி, உடம்புனே வச்சுக்கோ. சரி, நீங்கள் இல்லாமல் அது வருமா? நீங்களோ உங்கள் உடம்புன்னு சொல்லக்கூடிய நீங்களோ இல்லாமல் அது வருமா? உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இதுதான் இறைவனுக்கும் மாயாவுக்கும் உள்ள தொடர்பு. உங்கள் உருவம் அப்படியே காமிக்குமா காமிக்காதா? இப்போ இதில் பார்க்குறீங்க, கண்ணாடியில் யார் பிம்பம்? பிம்பம் பார்க்குறீங்களா இல்லையா? அது யார்? நீங்களும் அது ஒன்றா இல்லை. ஆனால் நீங்கள் இல்லாமல் அதே தான் பிரம்மமும் மாயாவுக்கும் உள்ள உறவு. புரியுதா? சத்துக்கும் சித்துக்கும் உள்ள உறவு புரியறதுக்காக சொல்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த பிரம்மந்தான் நிலையாக இருக்கும்போது பிரம்மம், அலையாக இருக்கும்போது மாயா. அது படைக்கிற பொருட்கள் எல்லாம் சிதாபாசம். சத்து சித்து சிதாபாசம். புரியுதா இல்லையா? நிலை, அலை, நுரை 3 தத்துவம். சத்துங்கிற ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்குது, அசையாமல் இருக்குது. அதில் அசையக்கூடிய ஒன்று இருக்குது, சித்து. அதை கவர் பண்ணியிருக்கிறது தான் இந்த உடம்பு. 96 தத்துவங்கள். சில பேர் 36 தத்துவங்கிறான், சில பேர் 24 தத்துவங்கிறான், சில பேர் 16 தத்துவம்னு வேதம் சொல்லுது. தன் மாயா சேத்தி சகலம் பரபிரம்மே தத். பிரம்மந்தான் அது. இப்போ அலையை அள்ளுங்க, தண்ணி தானே வரும். சரி, அலையை கடந்து அந்தாண்ட இருக்கிற தண்ணி அள்ளுங்க, என்ன வரும்? ரெண்டும் ஒன்று தானே. வடிவம் மாறிடுச்சு, பேர் மாறிடுச்சு. அதுதான் நாம ரூபங்கிறோம். நாமமும் ரூபமும் சொல்கிறது ஆயுஷ் 100. பிரசன்னாக்கு எளிமையான உதாரணம் சொன்னால் உடனே மகிழ்ச்சி அடைவார். இந்த பையன் உதயா கைத்தட்டினாப்போ.
நினச்சேன் வராரு, இன்னைக்கு வரமாட்டார் போல இருக்கு, தலைவர் லீவ் அடிச்சிட்டாருன்னு நினச்சேன். சரி, காவேரி தன் மாயா, இன்றைக்கி என்னவோ மாயா கிளாஸாகவே இருக்குது. மாயா பற்றி நிறைய பேசணும்னு தோணுது. தன் மாயா சேத்தி சகலம் பரம் பிரம்ம இவ. பரபிரம்மந்தான் மாயா. மாயாவுடைய பிரம்மத்தினுடைய பிம்பந்தான் மாயா. பிரம்மத்தினுடைய நுரை பகுதி தான் மாயா. இப்போ எப்படி உறவுன்னா சுவாமி இல்லைன்னா மாயா இல்லை, பிரம்மாசிரித்து மாயா. பிரம்மம் இல்லைன்னா மாயை இல்லை. தத்துவமும் அதே தான். ஆண் பெண் உறவு, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆண் இல்லைன்னா பெண் இல்லை, பெண் இல்லைன்னா ஆண் இல்லை. இதெல்லாம் சும்மா வைராக்கியத்துக்கு பேசலாம், பிடிவாதத்துக்கு வேணால் பேசலாம். நான் தனியாக வாழ்ந்துருவேன், நான் தனியாக படித்து, நான் தனியாக சம்பாதிச்சு, நான் என் காலில் நின்று நான் இண்டிபெண்ட், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் உள்ள ஒரு சக்தி இருக்குல்ல, அது உக்காந்து அழுவும். பாத்ரூமில் போய் அழுவும், யாருக்கும் தெரியாமல் கண்ணு மூடிட்டு அழுவும். உண்மை அதான். இயற்கைக்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஈகோ என்ன பண்ணுது? தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு மதம் பிடிச்ச யானை இருக்குல்ல, எல்லாமே இருக்கும் வீட்டில். பட்னியாக போட்டு வச்சுருக்க உடனே அப்படியே நீ சாப்பிடாம தான் இருக்கியா? நீ சாப்பிட்டு என்ன 1 மாதம் ஆச்சா, 2 மாதம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா, 6 மாதம் ஆச்சா? எல்லாம் அப்பப்போ கிடைக்குது இல்லை. நீ கேட்குறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதெல்லாம் வரும். அதெல்லாம் உபாதிகளை போய் கேட்குற, மெய்ப்பொருளை விட்டு உபாதிகளை கேட்குற. சேத்தி சகலம் பர பிரம்ம தத்து. பிரம்மந்தான் மாயா, புரியுதா? சத்து தான் சித்து. சத்து மட்டும் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சித்து தனியாக செயல்பட முடியாது. அப்போ சத்தும் சித்தும் சேர்ந்தாதான் ஆனந்தம். அதுதான் அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம்னு புரிய வைக்கிறதுக்காக பேசணும். அதுதான் அதுதான் நுட்பம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை விளக்கமாக எடுத்து சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் வேணால் யார் வேணால் சச்சிதானந்தத்துக்கு யாருமே நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. உண்மைக்கு புறம்பாக பேசுகிறோமா? இல்லை. இருக்கிறத சொல்லிவிட்டு புரியறதுக்காக தான் இந்த சக்தி பக்தி யோகத்தை கூட சேர்க்கறது, சிவம் சக்தியை சேர்க்கறது. என்னன்னா அப்போ தான் புரியும். அதனால் யோ தியாயேத், யார் இப்படி தியானிக்கிறானோ அந்த ஸ்ரீகிருஷ்ணனை, ரசதி அவரை சுவைக்கிறானோ, பஜதி பஜனை செய்கிறானோ. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பஜன் பிடிக்கும். பாட்டு பாடணும் அவரை பற்றி. கிருஷ்ணா முகுந்தா, ஞானசூன்யம் பாடுற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இருக்குது நிறையா பாடு. எனக்கெல்லாம் அந்த இது உண்டு, இந்த இசை ஞானம் இல்லையேன்னு எனக்கு வருத்தம் உண்டு. சேத்தி சகலம் பரம் பிரம்ம தத் யோ தியாயதி ரசதி, யார் அவரை தியானிக்கிறாரோ, சுவைக்கிறார்களோ, பஜிக்கிறார்களோ. பஜனை என்னது? பஜனை பண்ணுன்னு அர்த்தம், பூஜை செய்யணும், அது பாட்டு பாடுன்னு அர்த்தம். ஷோ அமிர்தோ பவதி. இவனுங்க எல்லாத்தையும் நம்ம அசுரர்கள் என்ன பண்ணிட்டானுங்க, கெட்ட வார்த்தையாக்கிட்டானுங்க. நீ சும்மா பஜனை பண்ணதெல்லாம் போதும், எல்லாம் யார்? நம்மளுங்க தான். நம்ம பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி அவனை அசுரன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது? அவன் பக்தி சிறதியோட ஒருத்தன் பாடுறான், இவனுக்கு பாட்டு கிடையாது. என்ன மாதிரி ஞான சூன்யம், இசை ஞானமும் கிடையாது, தெய்வ பக்தியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவன் சாப்பாடு ஆகிட்டு இவன் பேச்சு நடவடிக்கையே வேறு. அப்புறம் எப்படி அவன் உன்னை சேர்ப்பான் கிட்டக? நீங்கள் தசாவதாரம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தசாவதாரங்கிறது ஒரு உயிரினம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஸ்ரீகிருஷ்ணன் வரைக்கும் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியும்ல உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்ன? மச்சாவதாரமா? உலக ஜீவராசி முதல்ல நீரில் தான் உற்பத்தி ஆணுச்சுன்னு சொல்கிறான் சயின்ஸு. எல்லாம் நம்மளை வச்சு தான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேட்டன்ட் வாங்கி லாக் பண்ணிடுறான். அப்புறம் தண்ணியில் இருக்கிறதுலையே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது ஆமையா, மச்சக்கு அப்புறம் கூர்மாவா, அப்புறம் தண்ணியிலேருந்து தரைக்கு வர்றது ஆமை, தரைக்கு வரும், தண்ணிக்கும் போகும், 2 பக்கம் கனெக்ஷன் எப்படிதா. அப்புறம் என்னது? மிருகத்தில் வந்து சிங்கமா, வராகம். ஒன்று அருமையான கருத்து. இந்த
கூர்மக்கு அப்புறமா வராகமா அது என்ன பண்ணுது? வயல் வரப்புலலாம் பூமியை தோண்டி கிழங்கெல்லாம் எடுத்து சாப்பிடுதா? பூமியை தோண்டிகிட்டே இருக்குதா? அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு சிங்கமாகுதா? அப்புறம் சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு மனிதனா பாதி மனிதன் பாதி மிருகமாகுதா? நரசிம்மமாகிறதா? அப்புறம் ஏர் உழுவுறதுனால பரசுராமன் ஆகிறாரா? அப்புறம் என்ன? பலராமன் பலம் இன்னும் பலம்லாம் சேர்க்க கல்ச்சராக விவசாயம் அதை அடித்து படித்து மிருகத்தனமாக இருந்த வாழ்க்கையை மாற்றி விவசாயம் பண்ணி ஏர் உழுது விவசாயம் பண்ணி இருக்காங்களா? அப்புறம் வாமன் அவதாரம் மனித நிலைகள் இப்போ பூர்ணமான மனித நிலை வரானா? முதல்ல குள்ளமாக இருக்கானா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறானா? இப்போ ராமன் அந்த எப்படி வாழ்க்கை வாழணுங்கிறத சொல்லி காமிக்கிறாரா? கிருஷ்ணன் ஆகும்போது நுட்பமான ஃப்ளூட்லாம் வாசிக்கிறாங்க. இசை அறிவுலாம் அப்போ தான் வரும். இப்போ 9வது நிலையில் வந்தால் தான் இசை அறிவே வருது. இவன் வந்து அவரை போய் என்ன சொல்கிறான்? நீ இந்த பஜனை பண்ணதெல்லாம் போதும். அப்புறம் மங்களம் அந்த நம்ம ஆளுங்களாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து செம காண்டு எனக்கு. மங்களம் பாடுறதுங்கிறது வந்து ஒரு அரிய ஒரு பாட்டை ஒரு கச்சேரி 3 மணி நேரம் பாடி முடிச்சுட்டு ஒரு இசை பாடகர் முடிக்கிறப்ப மங்களமாக முடிக்கணும். ஏன்னா மங்களம் பாடிட்டிங்களே அவன் இவன் நம்மால் ரொம்ப நல்லா இசையில் ரொம்ப கரை கண்டவர் இவர். அது மாதிரி நல்ல வார்த்தை எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை ஆக்குனதில் நம்ம மக்களுக்கு ரொம்ப பெருமை அதிகம். எல்லாம் நம்ம இனம்தான், வேறு யார்? என்ன அதில் உனக்கு சுகம் பார்த்து உள்ளேருந்து சிரிக்கிறான் பாரு, எல்லாருமே சிரிக்கிறான். அதில் உள்ளேருந்து அந்த சிரிப்பு வருது. நல்ல வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையாக்கிடு. அந்த பாவம் உங்களை சும்மா விடுமான்னு பண்ணுங்கள். என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நமக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுறது? அதை உடனே அதை விமர்சனம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி மற்றவனும் அதை கேட்க விடாமல் பண்ணிடுறது. எவ்வளோ திறமை பார்த்தீங்களா? நேரத்தை வீணாடிச்சுட்டு தன் மாயா சகலம் பார்த்தா இதை யார் இவரை பஜிக்கிறாங்களோ ஸ்வைக்கிறாங்களோ தியானிக்கிறாங்களோ அவங்க என்னவாகிறாங்க? அமிர்தோ பவதி. தே ஹோச்சுஹோ கிம் தத்ரூபம். மேலும் ரிஷிகள் கேட்குறாங்க, அவரதுடைய ரூபத்தை சொல்லுங்கள். கிம் ரசனம், அவரை எப்படி அனுபவிக்கிறது, அனுபூதி பண்ணுறது அவரை? கிம் ஆஹோ தது பஜனை, எப்படி அவரை பூஜிக்கிறது? தத் சர்வம் விவிதிஷா, இது எல்லாத்தையும் அறியறதுக்கான ஆர்வத்தோடு இருக்கிறோம். விவிதிஷா ஆச்சாஹிதி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். தது வாச்ச ஹைரன் சொல்கிறது பிரம்மா, ஹரண்ய கர்ப்பங்கிறது வந்து விஷ்ணு. இந்த பிரம்மா சொல்கிறார், பதில் சொல்கிறார். கோப வேஷத்தில் இருப்பான், மாடு மேய்க்கிற பையன் மாதிரி இருப்பான். கோப வேஷம். ஆப்ராபம், ஆகாயத்து நிறம், மேகத்தினுடைய நிறம். தருணம், இளைஞனாக இருப்பான், ஒரு 16 வயசில் இருப்பான். கல்பத்ரும் ஆசிரித்தம், கல்பத்ரும் ஆசிரித்தம், கல்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கிட்ட போய் நின்று எது கேட்டாலும் கொடுக்கும். நான் பட்டருக்கு கார்லிக் மசாலான்னு கொடுனா டக்குன்னு வந்து ஒரு பிளேட்டில் வந்து நிற்கும். அது மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கும். மெனுவே கேட்க வேண்டாம் நீ. தது இகம் ஸ்லோகா பவதி, அதை பற்றி ஒரு ஸ்லோகா இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு அதுவே சொல்லுது, வேதமே சொல்லுது. அதை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. சத் புண்டரீகம் நயனம், ஒரு நல்ல தாமரை மலர் போன்ற கண்கள். மேகாபாம், மேகம் போல உடல். வைத்தித் அம்பரம், மின்னல் போல வஸ்திரம், பலன்னு வஸ்திரம். துவபுஜம், 2 கையே. ஞான முத்ராம், ஞானத்தை உபதேசிக்கிற மாதிரி முத்ரா பண்ணுவார். வனமாலினியும் ஈஸ்வரம், வனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்த மாலையாக போட்டிருப்பார். கோபாங்க நாபீதம், இதை கோபியர்கள் மற்றும் சுர தேவர்கள். தலாசிரிதம், பசுக்கள் எல்லாம் சூழப்பட்டு
ஒரு மரத்தடியில் இருப்பான். லட்சணம் சொல்கிறார் அவர். திவ்ய அலங்காரணோபயத்தம், நல்ல அலங்காரங்கள்லாம் போட்டிருப்பான். ரத்தனம் பதிச்ச பங்கஜம், நல்ல ஒரு பெரிய தாமரையினுடைய நடுவில் மத்தியகம் நடுவில் அமர்ந்திருப்பான். காலிந்தி ஜல கல்லோலம் சங்கி மாருத்த சேன்மித்தம், காலிந்தி நதியில் தண்ணி வேகமாக ஓடுறதுக்கு காற்று அடிக்கும். அந்த காற்றுக்கு காரணமாக இருக்கிறவன், அந்த காற்று வந்து இவனை துதிக்கும். மாருத்தம் சேவித்தம், மாருதம் வந்து சேவிக்குமா அவளை. சிந்தயம் சேதசா கிருஷ்ணம், இதெல்லாம் தெரிஞ்சு சிந்திப்பவர்களுக்கு சேதசா கிருஷ்ணம் முக்தோ பவதி, யார் இந்த கிருஷ்ணனை சிந்தித்து நினைக்கிறார்களோ அவர்கள் முக்தோ பவதி. சம்ஸ்ருதே, இந்த சம்சாரம்ங்கிற இந்த துக்கத்தில், சம்சாரம்னா பய துக்கம், ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. சம்சாரம்னா என்னது? பயம், துக்கம், குழப்பம். பயம் துக்கம் எல்லாமே அதிலே அடங்கிடு. சம்சாரம்னா என்னது? பரவாயில்ல, நான் அதை கட்டிக்கிறேன். தபஸ் பண்ணுறாங்களா இல்லையா? சந்தோஷம். சம்சாரம்னா உலகம். உலகத்தை கட்டிக்கிட்டே சிந்திக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சம்சாரம் எத்தனை இருக்கு? கோடான கோடி சம்சாரம் இருக்குது. அது பின்னாடியே போனான்னா கோடான கோடி ஜென்மா போயிடுச்சு. இப்போ எப்படியோ வெடிச்சுக்கிட்டீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே தான் முருகப்பெருமான் கருணைன்னு சொல்கிறோம். அவர்கள் முக்தி அடைகிறார்கள். சம்சாரத்திலிருந்து சுகதுக்கங்கிற நிலைகளிலிருந்து அவர்கள் முக்தி அடைகிறார்கள். 10 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு 11 பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்